வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து கிவ்அவே ரிலேட்டடாக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி நடக்கும், எப்படிலாம் நடக்கும் எல்லாமே பார்த்தோன்னா இந்த வீடியோ தான் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தோன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பழைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் நம்ம என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக யாராவது அந்த மாதிரி தான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக பார்த்தோன்னா இது நம்மளுக்கு இந்த கிவ்அவே பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். எப்படி சொல்லலாம், ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும்தான் வாங்குவான்னு இல்லை, நீங்களும் வாங்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த கிவ்அவே பார்த்தோன்னா நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கிவ்அவேஸ் இருக்கும். ஸோ கிவ்அவேஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தோன்னா நம்ம வந்து சூப்பர் செல்லில் பார்த்தோன்னா அஃபிஷியல் கிரியேட்டரும் ஆக போகிறோம், ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தோன்னா அதுவும் ஆயிரும். ஸோ அதுலேருந்து கிவ்அவே நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே பார்த்தோன்னா அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே. ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த கிவ்அவே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்னோடய யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், என் சேனலில் ட்விட்சில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கணும் அக்கௌண்ட்டு. ஸோ சப்போஸ் உங்கள்ட்ட ட்விட்ச் அக்கௌண்ட் இல்லாட்டி ட்விட்சை பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து ட்விட்ச் பொறுத்த வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோன்னா ஒரு செம்ம பிளாட்ஃபார்மு. இது வந்து உங்களுக்கு யாருக்கு நம்ம ஸோ ஃபாரினில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ட்விட்சை வச்சு தான் எல்லாம் பொழைச்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ட்விட்சை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்விட்ச் அக்கௌண்ட் இல்லாட்டி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தா டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஸ்கார்டில் தான் எல்லாரோட அப்டேட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் வரும், பார்த்துங்க. ஸோ சப்போஸ் இதை மூணுலாம் பார்த்தா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணுமே. இதில் பார்த்தா நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம் ஏதாவது ஒரு இதில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி நீங்கள் வந்து நான் வந்து உங்களை சேர்த்துக்க மாட்டேன். ஸோ வந்து இது வந்து ஒரு கன்ஃபார்மான. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ 10 பேர் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, 10 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்கள வச்சு தான் ஆடுவேன். ஸோ எனக்கு வந்து ஆளுகள்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் போதும் கைஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ மறக்காமல் பார்த்தா இந்த 3 நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ரிகார்டிங்ஸ் பார்த்தோன்னா அதில் தான் வரும். ஸோ அதனால் மெயினாக பார்த்தா ட்விட்சை மட்டும் மறந்துறாங்க. யூடியூப் கூட செகண்டரி ஆப்ஷன். ஸோ ட்விட்சை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு. ஸோ அதை வச்சுங்க, அதில் வச்சு தான் நிறைய அடுத்தடுத்து கிவ்அவேலாம் அதில் தான் வரும். ஓகேங்களா மக்களே? ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஹவு டு பார்ட்டிசிபேட் இன் அ டோர்னமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் பார்த்தா நான் 4 ரவுண்டு எடுத்திருக்கேன். 4 ரவுண்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கேட்டகரியும் பார்த்தோன்னா ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1னா என்னோட ட்ரஸ்ட்ஃபுல்லான பேர்சன். அப்படின்னா எப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அப்போலேருந்து என்னை இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற பசங்க கொஞ்சம் பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா அவங்க தான் ஸ்டேஜ் 1 வருவாங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தோன்னா ட்விட்சில் பார்க்குற பீப்புள்ஸ், ட்விட்சில் என்னை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப், யூடியூப்பில் பார்த்தோன்னா மெம்பர்ஷிப் இருக்கவங்க பீப்புள் பார்த்தா ஸ்டேஜ் 2 வருவாங்க. ஸ்டேஜ் 3 பார்த்தோன்னா ஸோ இது வந்து ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர். ஸோ என்னோட ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்னால் என்னோட பார்த்தீங்கன்னா லைவில் சப்போர்ட் பண்ணுறாங்க, நார்மல்ஸ் வீடியோவில் பார்த்தா மெசேஜ் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதுதான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 4, ஸோ ஸ்டேஜ் 4னா ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ரெடி பார்த்தா நம்ம சேனலில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து ஏதாச்சும் எப்பயாவது தான் உள்ளே வருவாங்க, விசிட்டிங் சப்ஸ்கிரைபர் மாதிரி, நம்ம விசிட்டிங் சேனல் மாதிரி. ஸோ அப்பப்போ வந்து எதாவது அப்டேட் இருந்தால், டோர்னமெண்ட் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதுவும் தான் ஸ்டேஜ் 4 வருவாங்க. அதே மாதிரி புது சப்ஸ்கிரைபர் தான் ஸ்டேஜ் 4. ஸோ இந்த 4 பேஸ் பண்ணி தான் நான் வந்து டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ யாரும் பார்த்தோன்னா இதை வந்து வீடியோ அதிக நேரம் இருக்குன்னு நினைக்காங்க. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாரோட ஸ்டேஜும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்டேஜ் 1 ஓகேங்களா? ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ என்னோடய ட்ரஸ்ட்ஃபுல்லான பேர்சன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரஸ்ட்ஃபுல்லான பேர்சன் என்னென்னா, ஃபஸ்ட்டுன்னா பிளேயர் இன் ஸ்டேஜ் 1 ஆர் மோர் ட்ரஸ்ட்ஃபுல். ஸோ அதான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பீப்புள் இன் 1 ஆர் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் டு சேனல் ஸ்டார்ட். ஓகே, அவங்க எப்படின்னா, ஸோ இது வரைக்கும் பார்த்தா எனக்கு வந்து 3 பேர் பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜ் 1. ஓகேங்களா? ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா இருக்கவங்க பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கூட காம்படிட் பண்ணாங்க. இப்போ 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் கூட நீங்கள் மேட்ச் ஆடி, ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக டேரக்ட் ஃபைனல். ஓகேங்களா? டேரெக்டாக ஃபைனல் போயிடுவீங்க. ஸோ இதுதான் பார்த்தோன்னா பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டேஜ் 1. ஸோ இது வந்து எங்கள் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 3 பிளேயர்ஸ் பார்த்தா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இப்போஸ் பார்த்தோன்னா அந்த 3 பிளேயர் பார்த்தா கிளாஸ் ட்ரையல் இப்போ விளாட முடியலாட்டி ஸோ அவங்க வந்து இன்னொருத்தவங்க சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அந்த லாயல்ட்டி பேர்சன். ஸோ என் ஃப்ரெண்ட் இருக்கான் ப்ரோ, என்னோட சான்ஸ் பதில் அவங்களுக்கு கொடுங்க, இல்லையா ஸோ நான் வரல ப்ரோ, நீங்கள் யார் வேணால் பண்ணுங்கள், உங்கள் டிசிஷன் சொன்னால் அது தகுந்த மாதிரி நான் போய்க்கும். ஓகேலாம்? ஸோ இது வந்து என்னோட ட்ரஸ்ட்ஃபுல்லான பேர்சனுக்காக இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பார்த்தா நம்ம ஒரு கிவ்அவே கொடுத்தோம்னா அந்த கிவ்அவே பார்த்தோன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர், அது நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட யாரெல்லாம் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்களோ அவங்க வந்து பெனிஃபிட் ஆகணும். ஸோ சும்மா ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எவனாச்சும் ஒருத்தர் நல்ல பிளேயரை வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இதுவும் பார்த்தோன்னா லாக்கி இல்லை, அது தேவையில்லை ப்ரோ.
அவன் வரையவே மாட்டான், யூடியூப்பில் வந்து பார்க்கவும் மாட்டான். ஆனால் பார்க்குறவங்களுக்கு தேவைப்படும்ல, அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு பெனிஃபிட்டுகளாக இருக்கும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டேஜ் 2னா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஸ்டேஜ் 2ல் இருக்க பீப்புள்ஸ் யாருன்னா என்னோடய ட்விட்ச்சில் பார்த்தா லைவ் ஸ்ட்ரீமை பார்க்குறவங்க, ட்விட்ச்சில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப்பில் இருக்க மெம்பர்ஷிப். ஸோ அவங்களாம் பார்த்தா ஸ்டேஜ் 2ல் வருவீங்க. ஸோ ஸ்டேஜ் 2னா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ எப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் பார்த்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸோ இந்த பேட்டில் எப்படி நடக்குன்னா, ஸ்டேஜ் 2ல் பார்த்தா ட்விட்ச் பீப்புள் இருக்கலாம், மெம்பர்ஷிப் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன் பிளேயர்ஸ் யார் ஆக்டிவாக இருக்காங்களோ, என்னோடய அட்மின்ஸ் இருக்காங்க. அந்த அட்மின்ஸ் பார்த்தா சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பேர்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்காங்க ப்ரோ, ஸோ அவங்க பேர் எடுத்துக்கான்னு சொன்னால் அந்த பேரை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேட்டில் போட்டு அதுலேருந்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வருவாங்க கடைசியில். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 3 என்னோடய ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா எப்படின்னா யூடியூப்லேயும் வரலாம், இதுலேயும் இருக்கலாம். ட்விட்ச்சில் பார்க்குற பிளேயர்ஸும் வருவாங்க, யூடியூப்லேருந்து வர பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாமே நடக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தா பெஸ்ட் ஆஃப் 3 தான் நடக்கும். ஸோ 3 பேட்டில் ஸ்டேஜ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்குவேன், எவன் ஜெயிக்கிறானோ அந்த டீமில் போட்டுருவோம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்டேஜ் 3ல் ஃபைனல் பிளேயர்ஸ் பார்த்தோன்னா ஸ்டேஜ் 4ஓட ஃபைனல் பிளேயர்ஸோட ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் கடைசியாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆல்ரெடி பார்த்தா இது எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு ஹிண்ட்டை தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்படி இந்த டோர்னமெண்ட் நடக்கும், ஸோ எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4. ஸோ ஸ்டேஜ் 4 பற்றி நான் சொல்லிட்டேன். ரேண்டமாக ஒரு பிளேயர்ஸு நீங்கள் வந்து ஸ்டேஜ் 4ல் வந்து நீங்கள் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர் நான் வந்து கரெக்டாக அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ கடைசியில் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே எப்படி நடக்குன்னா ஸ்டேஜ் 4க்கு பார்த்தோன்னா அதுதான் பார்த்தா டபுள் எவாலுவேஷன் டோர்னமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தா நான் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஸோ நம்ம வாய்ஸை வந்து கேட்குறவங்க இதை கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டேஜ் 4 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கேம் ஸ்டார்ட்டு. ஸோ ஸ்டேஜ் 4ல் தான் நீங்கள் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் இருக்க இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 பீப்புள்ஸ் இருக்காங்களா, அது யார் வேணாலும் பார்த்தா ஸ்டேஜ் 4ல் பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன், அது வந்து டேட் டைம்லாம் அடுத்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டோர்னமெண்ட்லாம் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கைஸ். ஸோ என்னன்னா டபுள் எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இருக்கும் டியூரேஷனு, 7 to 8 டைம். ஓகேங்களா? அந்த டைமில் யார் பார்த்தா மேக்ஸிமம் வின்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தா அந்த டோர்னமெண்ட் பார்த்தா ஸ்டேஜ் 4 பார்த்தா வின்னரு. அந்த ஸ்டேஜ் 4 வின்னர் பார்த்திங்கன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் 10 எடுத்துருந்தாங்களோ யார் பார்த்தீங்கன்னா க்ரோன் அதிகமாக வச்சு ஃபஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வின்னர் போகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் 4 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டேஜ் 3. ஸோ ஸ்டேஜ் 3 என்ன, ஸோ ஸ்டேஜ் 3 வந்து ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர். ஸோ அந்த ஆக்டிவ் சப்ஸ்கிரைபரில் எல்லாத்தையோட ஃபைட்டை போட்டு அதுலேருந்து ஒரு ஆள் எடுப்பேன். அந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4ஓட வின்னர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் 2 ஸ்டேஜ் 3ஓட ஃபைனலிஸ்ட்டும் ஸ்டேஜ் 4ஓட ஃபைனலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவள் போட்டி போடுவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வின்னர். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல் இருக்க பசங்க கூட ட்விட்சும் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, அவங்க எல்லாத்தையும் பேட்டில் போட வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு, ஸோ ஸ்டேஜ் 3 4ல் ஒரு ஃபைனலிஸ்ட் வருவான்ல, அவன் வந்து ஸ்டேஜ் 2ஓட பார்த்தோன்னா மோதுவான். அதுலேருந்து ஒரு ஃபைனலிஸ்ட் வருவானா. அதே மாதிரி பார்த்தா ஸ்டேஜ் 1 இருக்கா, ஸ்டேஜ் 1ல் இருக்க பசங்க பார்த்தா அவங்க கூட பேட்டில் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனலுக்கு போயிடுவான். ஸோ அதே மாதிரி ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 இதில் பேட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேயர் வருவான்ல, அந்த பிளேயர் பார்த்தா ஸ்டேஜ் 1ஓட பார்த்தா டேரக்ட் ஃபைனல் பண்ணிவிட்டு அதில் எவன் ஜெயிக்கணும் அவனுக்கு கிவ்வே கொடுக்குறது தான் இது காம்படிஷன். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன் உனக்குலாம். ஒன்றுமே இல்லை கைஸ். ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா டபுள் எவாலுவேஷன் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நடக்கும். அந்த 1 ஹவரில் ஒருத்தவன் வின் பண்ண வைக்கலாம், அது ஸ்டேஜ் 4 வின்னு. அதே மாதிரி இப்போ ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ஓட வின்னர்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்டேஜ் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வின்னர் இருப்பான். அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல் 1, ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வின்னர் இருப்பாங்களா. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸ் வின் ஆகிறாங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டேஜ் 4ஓட வின்னரும் ஸ்டேஜ் 3ஓட வின்னரும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க பார்த்தா ஸ்டேஜ் 2ஓட வின்னர் கூட ஃபைட் பண்ணுவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க பார்த்தா ஸ்டேஜ் 1ஓட பிளேயரோட ஃபைனல் ஆடுவான். ஸோ இதுதான் கைஸ் இந்த ப்ரொசீஜரு. இப்படி தான் நடக்கும், வேறு எந்த கோளாறும் இல்லை, எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ எல்லாரோட பர்டிகுலர் கேட்டகரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 நான் எப்படி சூஸ் பண்ணுவேனோ அந்தந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆக்டிவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா என் கூட இன்ட்ராக்ட் பண்ணீங்க லைவ் ஸ்ட்ரீம் சரி, நார்மல்ஸ் யூடியூப்பில் பார்த்தா நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் உங்களோட கேட்டகரி நான் செலக்ட் பண்ணி உங்கள் பிளேயர்ஸ் பார்த்தா கொடுப்பேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த பிளேயர் செலக்ட் பண்ணேன்னு சொல்லிப்பேன்ல, அதை வந்து நான் டிஸ்கார்டில் பார்த்தா அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டேஜ் 1 பார்த்தோன்னா இத்தனை பிளேயர் செலக்ட் ஆகிருக்காங்க, ஸ்டேஜ் 2 பார்த்தா இத்தனை பிளேயர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கார்டில் பார்த்தா அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ
பேட்டில் அதாவது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுற 2 நாளைக்கு முன்னாடியே நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சப்போஸ் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லை, ஸோ இனிமேல் ஆக்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னிலேருந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்க பாருங்கள். இதிலேருந்து ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு நான் உங்களை போட்டு விட்டுருங்களா. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேலாம், ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ வர பார்த்தோன்னா நிறையா டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், அதுலேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கைஸ். இதே மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, டோர்னமெண்ட் டேட் ஓகேங்களா. ஸோ டோர்னமெண்ட் டேட் பார்த்தா நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்து நான் சென்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டிஸ்கார்ட்லேயும் பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நான் வாட்ஸ்அப்லேயும் சொல்லிங்களா. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து எத்தனை நாள் நடக்குன்னா 2 நாள் நடக்கும். ஓகேங்களா. 2 நாள் எப்படின்னா டைமிங்னா 7 சாயந்தரம் நைட்டு 7 to 9 நடக்குங்களா. ஸோ 7 to 9 வந்து டே 1 என்ன ஸ்டேஜ் 4 பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 4 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 1vs1 டபுள் எவால்யூஷன் 7 to 8 அதுலேருந்து ஒரு ஃபைனலில் எடுத்துருவேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா 8 to 9 நடக்கும். ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேர் மட்டும் அதுலேருந்து ஒரு ஆளாக எடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ அதே டே 1 பார்த்தீங்கன்னா 8 to 9 பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் 3 பீப்புள் இருக்குல்ல அதை நடத்திடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 2 மேட்ச் எப்படின்னா ஸ்டேஜ் 2 இருக்கான் பார்த்திங்களா. ஸோ ஸ்டேஜ் 2 ஒரு ஆளை போட்டுவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 நீங்கள் ஃபைனலிஸ்ட்டும் அதையும் போட்டுவிட்டு ஃபைனல் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஃபைனலும் அதையும் போட்டு காம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கிவ்அவே தான். ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும் பேட்டில் நடக்கும். அதில் வின் பண்ணுறவங்க பார்த்தா கோல்ட் பாஸ் பார்த்தா அப்போயே நான் சென்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி பார்த்தோன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ், ஸோ ட்விட்ச் பீப்புள் மட்டும் யூடியூப்பில் இல்லை, யாரெல்லாம் ட்விட்ச்சில் என்ன ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் கிவ்அவே கொடுத்தா அடுத்து ஒரு 5 நாளில் நான் வந்து டக்குன்னு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ட்விட்ச் பீப்புள் பார்த்தோன்னா எமோட்ஸ் அந்த மாதிரி பேனர்ஸ் பார்த்தோன்னா கிவ்அவே கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொரு ட்விட்ச் பார்த்தோன்னா மானிட்டைஸ் பண்ணக்கப்புறம் ஓகே ட்விட்ச் மானிட்டைசேஷன் பண்ணும்போது 2 கிவ்அவே கொடுப்பேன். ஒன்று பார்த்தோன்னா டைமண்ட் பாஸ் கிவ்அவே, அடுத்து பார்த்தோன்னா கோல்டு பாஸ் கிவ்அவே. அதை எப்படி அதான் கொடுக்க நான் இதெல்லாம் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் கைஸ், நான் வாயில் வர சொல்லலை, கண்டிப்பாக இதை கொடுப்பேன். பட் நீங்கள் வந்து ட்விட்சை மானிட்டைஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூடியூப் பார்த்தோன்னா 10K சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ பார்த்தோன்னா கோல்டு பாஸ் கிவ்அவே நடக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா எல்லா கிவ்அவேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்னன்னா நீங்கள் ட்விட்சில் பார்த்தோன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். ட்விட்சில் லைவ் ஸ்ட்ரீமை பாருங்கள். ஸோ நிறைய பேர் சொல்லிங்க ட்விட்சில் பார்த்தோன்னா ப்ரோ நெட்டு அதிகமாக இழுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐ மீன் லைக் செட்டிங்ஸில் போயிட்டு இத்தனை ஹெச்பியில் வேணும், இத்தனை பிரிண்ட் ட்விட்சில் பார்த்தோன்னா குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்காக பார்த்தோன்னா கொஞ்சம் நெட்டை யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கேம் பிளேயும் நல்லாயிருக்கும், நீங்கள் ஃபன்னுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதாங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ யார் பார்த்தோன்னா எந்த கேட்டல் இருக்குன்னு கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றி.